நமஸ்காரம். இன்றைக்கி மருந்துவால் மலை 1.5 கிலோமீட்டர் மேலே ஹைட்டாக உயரமாக வந்திருக்கோம். உச்சிக்கு இதுதான் மருந்துவால் ஆஞ்சநேயர் இருக்கக்கூடிய இடம். இது இன்றைக்கி டேட்டு 27/8/2024. இன்றைக்கி 25ஆம் தேதி தான் லாஸ்ட்டாக வந்தேன். இன்றைக்கி 2 நாள் கழிச்சு, 2 நாள் ஒன் டே கழிச்சு பழையபடி வந்திருக்கிறேன். ஹாப்பியாக இருக்குது. வரதுக்கு ரெடி தான், டைம் தான் இப்போ வர குறையுது. அப்புறம் ஒன்றாந்தேதிக்கு மேலே கொஞ்சம் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன், ஒரு 5 வருஷம் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலான்ட்டு இருக்கேன். எல்லா ஒர்க்கும் வச்சுட்டு ஒன்லி பிஸ்னஸ். ஏன்னா கொஞ்ச நாள் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 14 இயர்ஸ், மேரேஜ் முடிஞ்சு ஒரு 21-22 இயர்ஸ் இருக்கும். பொருளாதார பின்னடைவுகள் தான் தொடர்ந்து மோசமான டைம் சொல்லுவாங்களே அது. ஆனால் நேர்மையும் உண்மையும் உழைப்பும் ஒரு நாளும் விடலை. உண்மையாக உழைக்கணும், நேர்மையாக உழைக்கணும் அப்படிங்கிறது தான் கண்ணோட்டம். அதில் உண்மையாக உழைத்து முன்னேற வேண்டும் அப்படின்னு உள்ளதை சாதிக்கணும். அதுதான் இப்போ சோசியல் சர்வீஸு, கவுன்சிலரு, பார்ட்டி, கட்சி, அப்புறம் மினிஸ்டர்ஸ், சேர்மன்ஸ், இப்படி நிறைய நம்ம பார்த்துருக்கோம். கலெக்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் உட்பட எல்லாரையும் பார்த்துருக்கோம். நேரடியாகவே பக்கத்தில் நின்று பார்த்துருக்கோம், ஃபோட்டோ எடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தோம், நேர்மையாக இருந்தோம், உழைச்சோம். நிறைய சர்வீஸ், கொரோனா டைமில் நிறைய சர்வீஸ். ஆனால் இந்த காலகட்டத்தில் திருப்தி ஆன்மீக பணி, மக்கள் பணி, கட்சி பணி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். அதை விடலை. ஆனால் இனி கொஞ்சம் ஒரே ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு 5 இயர்ஸ் அப்படி எண்ணிருக்கோம். அதனால் இனி மருத்துவமனைங்கிறது வரும்போது வந்துடுவேன். டைம் கூட கொஞ்சம் ரவுண்டப்லேயே இருந்துகிட்ருக்கோம். நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அளவுக்கு தொழில் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அது ஈடேறும். அதை இன்றைக்கி சீக்கிரத்தில் நிறைவேற்றி காட்டணும். அதில் தொழிலை சக்ஸஸ் பண்ணால் தான் சுற்று வட்டார பகுதி நான் இருந்த தொழில் ஒரு நல்ல உன்னதமான தொழில் நிரூபிக்கணும். ஆகவே அது ஒரு கடமை. ஆனால் இந்த காலகட்டத்தில் நான் எப்போமெல்லாம் பொருளாதார சுனாமி இருக்கோ, அந்த சுனாமி டைமெல்லாம் ஆன்மீக கோயிலுக்கு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்து வந்துட்டுருக்கோம் ஃபேமிலியாக. எந்த சூழ்நிலையும் ஹெல்த்துக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. கிட்டத்தட்ட ஹெல்த்துக்கு வேண்டி நாங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் நம்பவே மாட்டீங்க, நம்ப வேண்டாம், 50 லட்சம் ரூபாய் இது வரைக்கும் நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ட்ரைனிங் அண்டு ஹெல்த்தி ஃபுட்டு ஈட்டிங் மை ஃபேமிலி அண்ட் 14 இயர்ஸ் கிட்டத்தட்ட 15 lakhs இருக்கும் ட்ரைனிங்கெல்லாம் சேர்த்து. அது ஏன் அப்படி 15 lakhsனால் இதில் வட்டிக்கு மேலே வட்டி எடுத்து தான் சாப்பிட்டோம். சொன்ன ஆச்சரியமாக இருக்கும். அதனால் 50 lakhs ட்ரைனிங் உட்பட, சரிங்களா? 14 இயர்ஸில் எல்லாமே சேர்த்து அது மட்டும். அதுக்கப்புறம் ஒரு 50 lakhs பக்கத்தில் வேறு லெவலில் வட்டி எல்லாம் ஏறி பிரச்சனை. கிட்டத்தட்ட 1 crore மேலே நமது லாஸ் ஆகிருக்கு. அதை இப்போது அதனால் சீக்கிரத்தில் அதை நிரூபித்து கிட்டத்தட்ட 140 பவுன் உருப்படி இழந்திருக்கிறோம். ஒரு சொத்து இழந்திருக்கிறோம். இதெல்லாம் மீட்டு எடுக்கணும் நேர்மையாக. வயசு 53 ஆச்சுது. இது 1ஆம் தேதிக்கு மேலே நம்ம ஒரு ஃபோக்கஸ் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்கு. ஒரு 95% கடன்கள், இந்த வட்டிகள்லாம் தீர்த்துருக்கோம். இன்னும் 5% தான் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. சேவிங்ஸ் கிடையாது, ஒரு 5% ப்ராப்ளம். கிட்டத்தட்ட ஒரு 3 lakhs பக்கத்தில் தான் ஒரு கடன் அப்படின்னு கொண்டு சுருக்கி விட்டுட்டோம். அதனால் இனி கான்சன்ட்ரேஷன் பண்ணணும். இது ஏன் இந்த இடத்துல சொல்கிறோம் அப்படின்னா, ஹெல்த்தையும் எக்ஸசைஸையும் ஆரோக்கியமான உணவும் பல லட்சத்தை நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான். அதில்னா பாதி கடன் ரிலீஸ் ஆகிருக்கும். அது கிடையாது. ஹெல்த்திஸ் இதான் வீடு. இந்த வீடு பல கோடிக்கு இருக்கும். 40 வயசு வரை அன்ஹெல்த்தி, ஒரு நடமாடும் பிணம். அதிலிருந்து ஒரு 14 வருஷம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வரது ஆச்சு. பெரிய கதை இருக்குது. தேங்க்யூ ஹெல்ப்பில், தேங்க்யூ ஒண்டர்ஃபுல். இது எல்லாமே தனிப்பட்ட என்னுடைய கருத்து. எல்லாராலையும் எல்லாம் பண்ண முடியாது. இதை பார்த்துட்டு எமோஷ்னல் அல்லது ஒரு உணர்ச்சி சூழ்நிலை இருக்கக்கூடாது. அவருக்கு சூழ்நிலை இருந்தால் தான் வாழ்க்கையில் முன்னேறணும். அவங்களோட சூழ்நிலை இருந்தால் ஹெல்த் ஃபுட்டாக இருந்தால் தான், ஃபைனான்ஸாக இருந்தால் தான் பண்ணணும். நான் என்னுடைய உன்னதமான தொழிலை வச்சு தான் ஃப்யூச்சர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். வேலை பார்க்கவே இல்லை. ஒரு 5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு ஆளு கூட ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து நான் எனக்கு ஃபுட்டை எடுக்கவான்னு சொன்னது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி. ஆனால் மீண்டு வருவேன்னு தெரியும்.
இனி நான் ஒரு டெய்லி ஒரு 10 பேருக்கு நான் இன்வைட் பண்ணணும், அதை ஆரம்பிக்கணும். கஸ்டமர் ஃபாலோ பண்ணுறதும் இல்லை, அதையும் ஃபாலோ பண்ணணும். குறைஞ்சபட்சம் ஆரம்பிக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு பிறகு முறைப்படி சில விஷயங்களை தொடங்க போகிறேன். சரிங்களா? தேங்க்யூ தி ஃபுல் கோஆப்ரேஷன் எனது ஒய்ஃபு வெல்னஸ் அண்ட் வெயிட் லாஸ் கோச் ராஜதிலபோவா, மை ஒய்ஃப். தேங்க்யூ ஆல் கஸ்டமர்ஸ், தேங்க்யூ ஆல் டாக்டர்ஸ், தேங்க்யூ ஹெர்பலைஃப், தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி, தேங்க்யூ மார்கியூஸ். தேங்க்யூ, பாய், பார்க்கலாம்.